பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நல்லா இருக்கும். நான் பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்க நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிடையாது. அதுக்குதான் இன்னைக்கு விஜய் மதுரை மாநாட்டுல சரியா பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இவங்க இப்ப எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடியை கொடுத்து கட்சி எப்படி புலகாங்கிதா இருந்தாரு நாமக்கல்ல, அப்படியே இப்போ அங்க பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஒரு 4-5 வயசு பையன் பள்ளிக்கு போற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பானா, அதே மாதிரி குதிச்சாரு. இன்னைக்கு நான் சொன்ன இதெல்லாம் விஜய் வெளியில வந்து பேசுற வரைக்கும் தான். அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்க சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு செய்கிற ஏமாற்று வேலை இது. நான் சொல்லி 2வது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் வந்து கேள்வி கேட்டப்ப அதுக்கான உரிய விஜய் தலைமையில தான் கூட்டணி அமைங்க சொன்னேன். இது எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சதுதான் சொன்னேனே தவிர அதுக்காக நாங்க அவர் தலைமை எடுத்துட்டு போவீங்களான்னு கேட்கிற கேள்வி எல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. நான் எதை யதார்த்தத்தை மனதில் உள்ளதை சொல்லுவேன். இந்த காலம் இருக்கிறது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம். எங்க நிர்வாகிகளோட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். தலைமை கழக நிர்வாகிகள், அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் போன்று அனைத்து தரப்பு நிர்வாகிகளின் மனநிலை மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதுதான் எடுப்பேன். அதனால இன்னும் காலம் இருக்கு.